அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக சப்தமத்தில் நுழைகிறாருங்க. அங்கு நீச்சம் பெற்றாலும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார். சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே வேளையில் மிக வலுவாக சனி பகவான் கண்டச்சனியாக அமர்ந்து சப்தமத்தை வலுப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் அவருடன் இணைந்திருப்பதால் பல சிரமங்கள் நிச்சயம் கட்டுக்குள் இருக்கும். எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே சமயம் 6இல் இருக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் 7இல் வருகிறாருங்க. சனி செவ்வாயின் இணைவு ஏற்படுவது மட்டுமல்லாது சப்தமத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் ஏராளமாக பூர்த்தியாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமான ராகு 6ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வருகிறார். யோகஸ்தானமாகிய 6இல் ராகு இருப்பது அமோகமான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவதால் வீண் விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது. கவனத்துடன் இருங்க. ஆனால் தொழில் ஸ்தானத்தில் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே குரு வலம் வர போகிறார். லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிரந்தர தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சி போன்றவை நிச்சயம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை சந்திரன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் குடும்பம் சார்ந்த பணிகளில் வரவும் செலவும் ஏறத்தாழ திட்டத்தட்ட சமமாகவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பண பற்றாக்குறை ஏற்படாத சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது கடன் மேலும் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதி செய்வது என்பது மிகவும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சனி பகவான் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான புதனும் இணைகிறார். எனவே கிரக கூட்டுச் சேர்க்கை யோகம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள்ல நல்ல ஒரு மாறுதல் உண்டு. சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படாது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணத்தை செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பண விரயங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதற்கு பிறகே அவை நல்லபடியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவ்வப்போது சின்ன சின்ன முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வேலையாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளின் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை கவனத்துடன் அணுகுவதால் அந்த பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை சரியான முறையில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பிறரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் ஏமாந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இழந்த பொருளை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பமும் தொலைத்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக பல கிரகநிலைகள் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பணி
பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறியதாக இருக்கும். ஆனால் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உற்சாகம் குறையாத வகையில் கன்னிராசிக்காரர்கள் தொழில் ரீதியான பணிகளையும் உத்தியோக ரீதியான பணிகளையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் பாராட்டை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. சிறு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தாய்நாடு திரும்பி இங்கே தொழில் துவங்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமாக கைகூடி வருகிறது. குடும்பத்தில் பிரிந்த உறவு ஒன்று மீண்டும் இணையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. தொழில் ரீதியாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் நல்ல லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய கிளைகள் திறப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. சக பங்குதாரர்கள் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கலைத்துறையில் அமோகமாக பெயர் புகழ் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் பல மடங்கு உயரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நாட்டிய பள்ளிகளை துவங்குதல் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான சில வாய்ப்புகள் அமோகமான வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சினிமா தயாரிப்பாளர்களுக்கு லாபம் நிறைந்த மாதமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. நல்ல வருவாயை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் செல்வாக்கையும் பெறும் தருணமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் நீங்கி அனுகூலமான முன்னேற்றத்தை சந்திக்கும் ஒரு சிறப்பான வேலையாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான முடிவுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எதிர்கால நலனை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நல்ல திருப்பு முனையாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான தேவைகள்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல விளைச்சலும் வருமானமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த பங்குனி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிமையை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும்.